சேனல் இப்போ என்ன பார்க்க போறோம்னா டெட் பேப்பர் 2 தமிழ் முக்கியம் 1000 கேள்வில பார்ட் 8 வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 7 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கறவங்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். இல்ல எனக்கு 500 நிரம்பிய கேள்விகள் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா 25 ரூபாய் சார்ஜ் பண்ணி உங்களுக்கான PDF வந்து சென்ட் பண்ணப்படுது. இப்போ இதில் முதல் கேள்வியை பார்த்தலாம். டேஷ் குறிக்கோளாகவும் டேஷ் கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்ற கமெண்ட் கொடுங்க, இல்லைன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி கொல்லாமைன்னு வரும். கொல்லாமல்னு இருக்கு, மாத்திக்கோங்க. கொல்லாமை பொய்யாமை. கொல்லாமை குறிக்கோளாகவும் பொய்யாமை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறவும் உதவும். அடுத்து இரண்டாவது கேள்வி. அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர். அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் என்ற பாடல் வரி எழுதியவர் யாரு? நாமக்கல் கவிஞர். அடுத்து மூன்றாவது கேள்வி. ஒப்புமை என்ற சொல்லோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ இணை. ஒப்புமை அப்படின்றதுக்கு என்ன பொருள் பாத்தீங்கன்னா இணை. அப்போ வியப்பு, வள்ளல், மேகம் அதுக்கெல்லாம் என்னன்னு பார்த்தலாமா? வியப்பு அப்படின்னா அற்புதம், வியப்பு அப்படின்னா அற்புதம், மேகம் அப்படின்னா முகில், வள்ளல் அப்படின்னா உபகாரி. பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நான்காவது கேள்வி. பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு புகழப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ உடுமலை நாராயணகவி. பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு புகழப்படுவர் யாரு? உடுமலை நாராயண கவி. அடுத்து ஐந்தாவது கேள்வி. டேஷ் என்பதை சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை. டேஷ் என்பவை சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி சொலவடைகள். சொலவடைகள் அப்படின்றது சின்ன சின்ன தொடர்களா வட்டார பேச்சு வழக்குல, வட்டாரம்னா அந்த சைடு மட்டும் அந்த பேச்சு பேசுவாங்க. அவங்கதான் வந்து இப்போ மதுரை சென்னை பாஸ் ஒரு மாதிரி இருக்கும் மாதிரி, அப்ப அந்த வட்டாரத்துக்கு மட்டும் அந்த அவங்களுக்குன்னு ஒரு மொழி பேசுவாங்கல்ல, அதைத்தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆறாவது கேள்வி. குடல் கூழுக்கு அழுவதான் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் சொல்ல வடைகள் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன சரியான விடை? ஆப்ஷன் சி கொண்டை பூவுக்கு அழுவதாம். அதாவது குடல் கூழுக்கு அழுவதாம், கொண்டை பூவுக்கு அழுவதாம் அப்படின்றதெல்லாம். மித்த எதுக்காக உங்களுக்கு கண்டினியூஸா இந்த சொலவடைகள் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஏழாவது கேள்வி. ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை டேஷ் என்ப. ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவை முழுமையா ஒலிக்குதுல, அது பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி முற்றியல் உகரம். அப்போ ஓசையா குறையாம முற்றிலுமா ஒலிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எட்டாவது கேள்வி. ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம். அடுத்து 9வது கேள்வி. அதிமது ரத்திலையை யானைகள் தின்றபடி பொது நடை போடுமடி என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி சுரதா. சுரதாவோட ஃபுல் நேம் என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதிமது ரத்திலையை யானைகள் தின்றபடி பொது நடை போடுமடி என்ற பாடல் வரிகள் எழுதியவர் யாரு? சுரதா. அடுத்து 10வது. வினச்சரம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி விடமுள்ள பாம்பு. அடுத்து 11வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் யார் உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி சுரதா. கீழ்கண்டவற்றில் உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுற வல்லவர் யாரு? சுரதா. அடுத்து சுரதாவோட இயற்பெயர் என்ன? ராஜகோபாலன். சுரதாவோட இயற்பெயர் ராஜகோபாலன். பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். பாரதியார் மீது மிகுந்த பற்று கொண்டவர் பாரதிதாசன். பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர் யாரு? சுரதா. சுரதாவோட இயற்பெயர்னு பாத்தீங்கன்னா சுப்ரதினம். எனவே தன்னோட பெயரை சுப்ரதின தாசன் அப்படின்னு மாத்திருக்காரு. பாரதிதாசன தாசன் எடுத்து வச்சிருக்காரு. அதனால சுரதா, அதோட சுருக்கம் தான் சுரதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 11வது கேள்வி. 12வது கேள்வி. காட்டை குறிக்கும் பெயர்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி பரவு அப்படின்றதுதான் தவறானது. காட்டை குறிக்கும். அப்ப காட்டை குறிக்கும் பெயர்கள்ல இதுல இருந்து எப்பயுமே ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதனால பார்த்து வச்சுக்கோங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது பரவுல புறவு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதான் பரவுன்னு கொடுத்துருக்கேன், பார்த்து வச்சுக்கோங்க. இது வீடியோ பாஸ் பண்ணி இதை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து 13வது கேள்வி. கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ராஜமார்த்தாண்டன். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர், இதெல்லாம் கேட்ட கொஸ்டின், ராஜமார்த்தாண்டன். அடுத்து 14வது கேள்வி. ஆசியா யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்தி கூறுவது ஆப்ஷன் பி தந்தம்.
ஆண் யானை பெண் யானை அப்படின்னு வேறுபடுத்தி காட்டுறது என்னது? தந்தம். அடுத்து 15வது கேள்வி, தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ உடுமலை நாராயணகவி. தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் இருந்தவர் யாரு? உடுமலை நாராயணகவி. அடுத்து 16வது கேள்வி, தனக்குரிய ஓசைன்னு மாத்திக்கோங்க. ஓசைன்னு இருக்கு, ஓசை. தனக்குரிய ஓசை குறைந்து ஒலிக்கும் உகரம் டேஷ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. தன்னோட ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குற்றியல் உகரம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஓசை குறையாம தன்னோட ஒரு மாத்திரை அளவுலேயே ஒலிக்கிற உகரம் என்னது? முற்றியல் உகரம். தனக்குரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கிற உகரம் என்னது? குற்றியல் உகரம். அடுத்து 17வது கேள்வி, குற்றியல் உகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி 6. அடுத்து 18வது கேள்வி, ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒலிப்பதற்கு உரிய கால அளவிற்கு உண்டு, அதை டேஷ் என்பர். இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ மாத்திரை. அதாவது ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒலிக்கிறதுக்கான இந்த வரும், அந்த ஒலிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு, அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க? மாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 19வது கேள்வி, ஐகாரம் சொல்லில் முதலில் வரும் பொழுது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி 1.5 மாத்திரை. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும் பொழுது எத்தனை மாத்திரை ஒலிக்குது? 1 மாத்திரை அளவுல ஒலிக்குது. இதுக்கப்புறம் ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியில் வரும்போது 1 மாத்திரை, அதாவது சொல்லோட முதல்ல வரும்போது 1.5 மாத்திரையாகவும் இடையிலையும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவிலையும் ஒலிக்குது. அடுத்து 20வது கேள்வி, கீழ்கண்ட ஒன்றில் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி ஔகார குறுக்கம். கீழ்கண்ட சொல்லோட இடையிலும் இறுதியிலும் வராதது என்னன்னு பாத்தீங்கன்னா ஔகார குறுக்கம். அடுத்து 21வது கேள்வி, வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடலை தொகுத்தவர் யாரு? ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் பாக்குறதுக்கு நம்மளுக்கு ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் மாதிரி தெரியாது, இதெல்லாம் புது கொஸ்டினா தெரியும். ஆனா இதெல்லாம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க, நம்ம எல்லா கொஸ்டினையுமே படிச்சுதான் ஆகணும். அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி ரிப்பீட்டடா பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு அப்பதான் ஈஸியா மைண்ட்ல போய் நிற்கும். அடுத்து 22வது கேள்வி, மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி படம் கிடைத்தது. இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கிறதா பார்த்துக்கோங்க. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் பொன்மம், மருண்மம், படம் எழுந்தது, இதெல்லாம் மகர குறுக்கம். அடுத்து 23வது கேள்வி, சொல்லின் முதலில் மட்டும் இடம்பெறுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ ஔகார குறுக்கம். சொல்லோட முதல்ல மட்டும் வருது என்னது? ஔகார குறுக்கம். அடுத்து 24வது கேள்வி, பால் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. பால் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் டி 5 வகைப்படும். உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், திணை எத்தனை வகைப்படும்? நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருக்கோம். தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். திணை எத்தனை வகைப்படும் அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரியல அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்கன்னா அது கீழே உங்களுக்கு கமெண்ட் பண்றேன். பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அது என்ன? ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றின் பால், பலவின் பால். பால் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். அடுத்து 25வது கேள்வி, பிழை திருத்தம் திருத்தி சரியாக எழுதுக. இதுல எது கரெக்டா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆப்ஷன் பி அரசர்கள் நல்லாட்சி செய்தனர் அப்படின்றதா கரெக்ட். அடுத்து 26வது கேள்வி, உவமை அப்படின்றதுக்கு கலைச்சொற்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ பேராபிள் அப்படின்றதுதான் உவமைக்கு கரெக்ட். மித்த ஆப்ஷன்ஸ்ல என்னன்னு பார்த்தலாமா? ஜங்கிள் அப்படின்றது காடு, ஃபாரஸ்ட்ரி அப்படின்றது வனவியல், இஸ்லாண்ட் அப்படின்றது தீவு. மித்த ஆப்ஷன்ஸ்க்குலாம் பார்த்தாச்சு. ஜங்கிள் அப்படின்றது இந்த பேரபிள் அப்படின்றத கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கலாம் கலைச்சொற்கள்ல. அடுத்து ஜங்கிள் அப்படின்றது காடு, ஃபாரஸ்டியர் அப்படின்றது வனவியல், இஸ்லாண்ட் அப்படின்றது தீவு. அடுத்து 27வது கேள்வி, ஒருவர் தன் நெஞ்சில் டேஷ் குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி பொறாமை இல்லாத. அப்போ ஒருவன் தன் நெஞ்சில பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியா கொண்டு வாழணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 28வது கேள்வி, குற்றியல் லிகரம் எவ்வாறு பிரிக்கப்படுகிறதுன்னு பார்த்திருக்கோம். இதற்கு சரியான ஆப்ஷன் பி குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் பிரிச்சிருக்காங்க. குற்றியல் இகரம் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 29வது கேள்வி, யாண்டு என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ எங்கே. யாண்டு அப்படின்றது இதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க, எங்கே. அடுத்து 30வது கேள்வி, இடையென, அதாவது இடைநாளை எரள வளல மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ இடைத்தொடர் குற்றியலுகரம். இடையென மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் என இடைத்தொடர் குற்றியலுகரம். இது 7th புக்ல உள்ள கொஸ்டின்ஸ் நான் எடுத்திருக்கேன். 6th to 8th உள்ள கொஸ்டின்ஸ்லாம் 500 கொஸ்டின் நம்ம PDF நம்ம கிட்ட இருக்கு. வேணுன்றவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க.
25 ரூபீஸ் பே பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் அனுப்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.